ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சு நான் பொடிமா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்குங்க. நான் வந்து இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து பொன்னிறமாக நீங்கள் நல்லா வதக்கிங்க. சின்ன வெங்காயம் இப்போ சீசன் டைமு, அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் 3 போட்டுக்குங்க. தக்காளி நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா தக்காளி நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 4 முட்டை நான் வந்து ஊற்றிருக்கேன். மிளகாத்தூள் போட்டுக்குங்க, மஞ்சத்தூள் போட்டுக்குங்க, இந்துப்பு போட்டுக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம முட்டை பொரியல் பண்ணுவோம், அதுமாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயத்தாள் வேணால் கூட நீங்கள் வெங்காயத்தாள் போட்டுக்குங்க. இப்போ நான் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகு வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மிளகை அதை நீங்கள் வந்து தூவிக்கிங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது யார் வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும்.